ஓம் சக்தி தாயே எல்லாம் சேரும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குறவங்க திரும்ப உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப பாருங்கள், புரியும். முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேணும்னா அனுப்பி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கர்மானா செயல், வேலை, இதுதான் கர்மா. அப்புறம் ஏன் சார் அது செயல் வேலைன்னே சொல்லாமே கர்மான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத, அதாவது முன்னோர்கள் செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு சேருது. நம்ம முன்னோர்கள் என்ன செயல்கள் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நல்ல கர்மா, அது நல்ல வேலை செஞ்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், அதுதான் கர்மா. சரிங்களா? நீங்கள் செய்கிற செயல் வேலை, இதுதான் வேலை செயல். முன்னோர்கள் செய்தது வேலை செயல் கர்மான்னு சொல்கிறோம். அதனால கண்ணுக்கு தெரியாத நபர்கள் செய்தது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறதுனால அதை கர்மான்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. கர்மா என்பது செயல் வேலை அப்படின்னு இங்கே நினைச்சுங்க. சரிங்களா? இன்னைக்கு கர்மா 3. குரு பகவானுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும்? கர்ம பலன், குரு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்? குரு பகவான் முழு சுபகிரகம். அவர் என்ன செய்வார், என்ன மேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்றைய தலைப்பு கர்மா 3. அதுல குரு பகவானுடைய செயல்கள், கர்ம விளக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க போர்டு வந்துருவோம். இப்ப இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதுதான் குருமேடு. இதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இந்த மேடு குருமேடு. இது அடக்குமுறையை கையாளுவதற்கு, பயமுறுத்துவதற்கு, வேலை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த குரு விரல். இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது தான் குருமேடு. இந்த குருமேடு தட்டையா இருக்குன்னு அவங்களுக்கு வேலை வாங்க மாட்டாங்க, திறமையா இருக்க மாட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கையில ஏதோ அப்படி போயிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். அந்த குருமேடு சரி இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்காது, மத நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புணர்ச்சியும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப குருமேடு நல்லா இருக்கு சார். குருமேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் அதிகாரம் செய்ய பிறந்தவர்கள், அதாவது குருமேடு நல்லா உயர்வா இருந்ததுன்னா அதிகாரமான வேலைக்கு முயற்சி செய்வார்கள். குரு என்றாலே அதிகாரம், ஒரு தலைமை பண்பு, ஆசிரியர் சொல்லி கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அரசியல் நிபுணர்களை உருவாக்குவது குருமேடு. அதாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யக்கூடிய முழு சுபகிரகம் குரு பகவான். இப்ப ஜாதகத்தை எடுத்த உடனே எந்த இடத்துல குரு பகவான் இருந்தாலும், எந்த கட்டத்துல 12 கட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் குரு நல்லதையே செய்வார். சரியில்லாத இடத்துல 6, 8, 12 இருந்தா கூட அவர் கோச்சாரத்தில் வரும் பொழுது மிக சிறப்பான பலன்களை கொடுத்து உங்களை வாழ்வில் உயர்த்துவார். ஏன்னா குரு பகவான் முழு சுபகிரகம், நன்மை செய்வதற்காக வேண்டியே பிறந்திருக்கிறார். உங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது, அதாவது முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செயல் செஞ்சிருக்காங்கன்னு குரு பகவானுடைய ஜாதகத்துல குரு பகவான் நிலையை பார்த்தோம்னாவே உங்களுக்கு தனம் வருமா, குழந்தை வருமா, ஒரு அதிகாரமான பதவி கிடைக்குமாங்கிறத குரு பகவான் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு கர்மாவை கண்டி பிறந்திருக்கு, ஒவ்வொரு கர்மாவை செய்யக்கூடியது. அது கண்டிப்பா ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்று சுக்கிரமேட்டை பத்தி பார்த்தோம். சுக்கிரமேட்டோட கர்மா ஆசையை உண்டு பண்ணி மக்களை வழிநடத்துவது சுக்கிர பகவானுடைய வேலை. இன்னைக்கு குரு பகவானை பத்தி பார்க்க போறோம். குரு பகவான்னாவே அதிகாரம், அடக்குமுறை, வேலை வாங்குவது, திறமையான நபர்களை உருவாக்குவது. அதாவது ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் மாணவனை எவ்வாறு உருவாக்குகிறார், ஒரு தொழிலதிபரை குரு பகவான் எவ்வாறு உருவாக்குகிறார், அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய மத தலைவர் எப்படி மக்களுக்கு தொண்டு செய்கிறார், அரசியல்வாதி எப்படி மக்களுக்கு தொண்டு செய்கிறாரோ அதே போல இந்த குருமேடு உயர்வாக இருந்தால் நன்மைகள் பல நடக்கும். இந்த மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்ததுன்னா சர்வாதிகாரியாக இருப்பார். வேலை வாங்குறது நல்ல திறமையா இருப்பாங்க. தொலைச்சிருவ பயில் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த குருமேட்டை வச்சுதான் குரு ரேகை. இந்த குருமேடு கீழே இருக்கிறது
இந்த ரேகை, இந்த கை இருக்குல்ல, குரு விரல், இந்த விரல் தான் மக்களை பயமுறுத்துவதற்கு, அடக்குவதற்கு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னு உடனே ஒழுங்கா உட்காந்துக்கணும். அந்த பயமுறுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு செயல் குருவினுடைய விரலை வச்சு செய்யறாங்க. ஏன்னா குரு என்பது ஒரு ஆசிரியர், மாணவனை ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர் குரு பகவான். அந்த குருமேடு நல்ல அளவுக்கு அதிகமாக உயர்வா இருந்ததுன்னா அடக்குமுறை, அதிகாரம், சர்வாதிகாரத்தனம், அதிகாரம் அதிகமாக போச்சுன்னா சர்வாதிகாரத்தனமா இருப்பாங்க. அவங்களுடைய கர்மா செயல் அப்படி இருக்கும். இப்ப குருமேடு தட்டையா இருந்தா வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்காது, மத நம்பிக்கை இருக்காது, அப்படியே ஏதோ போயிட்டு இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறத மட்டும் போயிட்டு இருப்பாங்க. குருமேடு அளவோடு இருந்தா அதிகார பதவிக்கு ஆசைப்படுவாங்க, அதுல போய் உட்காந்துப்பாங்க. அளவுக்கு அதிகமா இருந்தா சர்வாதிகாரியா இருப்பாங்க, மக்களை கசக்கி வேலை வாங்குறதுல நிறைய ஒரு தரம் இருக்கும், போட்டி பொறாம இருக்கும். இந்த மாதிரி குரு பகவான் ஒரு நல்ல சுபகரம் தான். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும், பொறாமை, போட்டி, அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் அட இவன் நம்மளோட நல்லா இருக்காங்கிற ஒரு பொறாமை குணம் அதிகமாகும். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த குரு வீட்டுக்கு எந்த ரேகை வந்தாலும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இப்ப மெயினா வர்றது இறுதி ரேகை. இறுதி ரேகை குருமேட்ல போய் முடியுதுன்னா, இந்த மாதிரி நேரம் குருமேட்ல முடியுதுன்னா, தன்னுடைய தகுதி இருக்குல்ல, தகுதிக்கு மேல வரனை, அதாவது வாழ்க்கை துணையை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உயர்வான வாழ்க்கை துணையை விரும்புவார்கள், அதை அடைந்தே தீருவார்கள். அது ஒரு மனப்போக்கம். காதலில் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய செயல்கர்மா, குருவோட செயல்கர்மா, குரு வீட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் மிக சிறப்பான பலனையை கொடுக்கும். காதலில் வெற்றி, வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை துணை தேடக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாகிறது குரு பகவானுடைய செயல் கர்மா. அதே மாதிரி குருமேட்டுக்கு இப்படி சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போகுது சார், இது சுக்கரமேடு, இங்கிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போச்சுன்னா அவர்களுடைய எண்ணம், ஆசை, ஏதாவது ஒன்று நினைச்சிருப்பாங்க, அதை ஈடேறக்கூடிய மனப்பக்குவம், எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த ஆசையை, இது ஆசை, இது அதிகாரம், அந்த ஆசையிலிருந்து அதிகாரத்துக்கு ஒரு ரேகை போச்சுன்னா என்னாகும், அந்த ஆசையை நிவர்த்தி செய்வார்கள், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பாடம் நடத்துறது எல்லாமே ஈஸியா நீங்க உங்க கையை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஜோதிடருடைய உதவி இல்லாமல் உங்களுடைய கையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், குருவினுடைய கர்ம செயல் இன்னைக்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு தகுதியானதாக இருக்கிறது. இந்த குரு மேட்டுல எந்த குறி இருந்தாலும், இப்ப ஒண்ணுல சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், இது சந்திரமேடு, இங்க இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. அவங்க பிரயாணம் மூலமாக, சந்திரன் பிரயாணக்காரர், அந்த இங்கிருந்து ஒரு ரேகை போயிட்டு குருமேட்டுக்கு போச்சுன்னா வாழ்க்கையில பிரயாணம் மூலமாக வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துருவார். குரு பகவான் தொழிலில் வெற்றி, கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு அதிகாரம், ஒரு அதிகார பதவி, நல்ல செல்வம், நல்ல குழந்தை, நல்ல மனைவி எல்லாம் கொடுக்கக்கூடியது குரு பகவான். குருமேட்டோட செயல் கர்மா. இந்த சந்திரமேட்ல இருந்து போச்சுன்னா பிசினஸ் மூலமா எக்கச்சக்கமான வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார். சுக்கரமேட்ல இருந்து போச்சுன்னா ஆசையை பூர்த்தி செஞ்சிருவார். அதே மாதிரி புத்தி ரேகையிலிருந்து போச்சுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் மிக பெரும் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இறுதி ரேகை நல்லா போச்சுன்னா காதல் மூலமாக வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பார். இந்த மேட்டுல, குரு மேட்டுல புள்ளி, வளைகுறி இப்படி இருக்கும். இது ரெண்டும் தான் கடுதலை கொடுக்கும். கருப்பு புள்ளி, வளைகுறி. கருப்பு புள்ளி இருக்கும்போது உங்களுடைய வேலை, தொழில், இதுல நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வளைகுறி இருக்கும்போது உங்களுக்கு தகாத எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, அந்த வேலையில சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, மாட்டி விட்டுருவாங்க. இது ரெண்டையும் தவிர வேற எந்த குறி, பெருக்கல் குறி இருந்தாலும் சரி, சதுரம் இருந்தாலும் சரி, முக்கோணம் இருந்தால் மிக பெரும் அரசியல் நிபுணராக, தலைவராக இருப்பார், மத தலைவராக இருப்பார், அரசியல் தலைவராக இருப்பார், நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த குருமேடு சிறப்பா இருந்து இதுல எந்த குறி இருந்தாலும், சதுரம் இருந்ததுன்னா பணத்தை கண்டு மயங்க மாட்டார், பலரை பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு மனோபோக்கம் வரும். எந்த குறி இருந்தாலும், முக்கோணம் இருந்தால் அரசியல் நிபுணர், சதுரம் இருந்தால் மிக பெரும் தொழிலதிபர், அதே மாதிரி உங்களுக்கு வட்டம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி திரிசூலம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், மனைவி மூலமாக நல்ல வருமானம்,
ஒரு ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபுக்கம் உள்ள மனைவி, அதே மாதிரி பெருக்கல் குறி காதலித்து காதல் திருமணம் வெற்றி அடைவது, அதே மாதிரி ஸ்டார் குறி உங்களுக்கு அந்த குருமேட்ல இருந்தாக்க வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஸ்டார் குறியும் திரிசூலமும் இருந்ததுன்னா உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வார்கள். அதே மாதிரி பெருக்கல் குறி இருந்ததுன்னா மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமான இல்லற துணை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குருமேட்ல எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் சிறப்பான பலன்களையே கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அந்த சூரிய ரேகை வரும் வயதில், இல்லைன்னா புத்தி ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளை வரும். இப்படி வரும், இப்படி மேலே போகும். இப்படி மேலே போகும்போது இப்படி வர புத்தி ரேகை இப்படி மேலே போகும். ஒரு மேட்டுக்கு கூட போகலாம். குருமேட்டுக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சூரிய ரேகை ஆயிரும். சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். குருமேட்டுக்கு இதே போயிடுச்சு, புதிய ரேகையிலிருந்து குருமேட்டு போச்சுன்னா மிக புத்தியால் சிறந்த நல்ல ஒரு தலைமை பண்பு, தலைமை வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு தலைமை தாங்கக்கூடிய அதிகார பதவி கிடைக்கும். குருமேடுடைய செயல் கர்மானா அதிகாரம் உள்ள வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இந்த குருமேடை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய செயல் கர்மா என்னன்னா, கெடுதல் செய்ய மாட்டார், நன்மையே செய்வார். இந்த குருமேடு எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை வாழ வச்சிடும். குருமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப கசக்கி பொழிச்சிடுவாங்க. மிச்சபடி குருமேட்டில் ஏதாவது ஒரு ரேகை இருந்து ஒரு அதிசய குறி இருந்ததுன்னா வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் தான் ஒரு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பண்பாளர், ஒரு படித்த நபர்களை உருவாக்குவார். குருமேடு அதிகமாக இருந்தால் நல்லா படிச்சிருப்பாங்க. குருவும் புதனும் அதிகமாக இருந்தால் நல்ல படிப்பாளி, புத்தி ரேகையும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருந்து குருமேடு அதிகமாக இருந்தால் நல்லா படிச்சு நல்ல ஒரு டிகிரி, முதல்ல ஒரு நல்ல ஒரு பல டிகிரி வாங்குறவங்களுக்கு குருமேடு உதவி இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு குருமேடு நல்லா கும்முன்னு இருக்கும் சார். அவங்க பார்த்தா 4 டிகிரி படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேடு உயர்வாக இருந்தால் வாழ்வில் உயர்வை, அதாவது தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள். அவருடைய கர்மா அப்படி. நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய முன்னோர்களின் செயல்கள் தான் கர்மா. நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வேலை, தலைமை பண்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குருமேடு அதிகமாக இருந்தால் நல்ல பலன்கள். குருமேட்டில் எந்த ரேகை இருந்தாலும் வந்தாலும் அது நன்மையே செய்யும். குருமேட்டில் எந்த அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் அந்த வயதில், எந்த வயதில் மேல் நோக்கு ரேகைகள் இருக்கிறதோ அந்த வயதில் வாழ்வில் உயரக்கூடிய மனோபக்குவத்தையும் செயலையும் கர்மாவையும் கொடுத்து வாழ்வில் உயர்த்தக்கூடியவர் முழு சுபகரமான குரு பகவான் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.